ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாருக்கும் இந்த பைரவர் அப்படின்னு சொன்னாலே தெரியாதவாளே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த க்ஷேத்திரபாலகர் நம்முடைய காக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு சொன்னால் பைரவர் தான். க்ஷேத்திரபாலகர்னு பேர். நம்முடைய இருப்பிடத்தையும் நம்முடைய பொன் பொருள் உடைமைகள் எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் நம்மையும் காக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பைரவர் தான். அதனால தான் நாய் அவருக்கு வாகனமாக இருக்குது. நாய் எப்படி நம்ம அதுக்கு உதவி பண்ணிட்டா அது நன்றியுடன் நம்முடைய இருப்பிடத்தையும் நம்மையும் காப்பாற்றுறோம். அதே மாதிரி பைரவரும் நம்மை காப்பாற்றக்கூடியவர். அப்பேற்பட்ட பைரவருடைய ஜென்மாஷ்டமி, பைரவ ஜென்மாஷ்டமி வருகின்ற நவம்பர் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று அந்த பைரவருடைய ஜென்மாஷ்டமி வருது. இதற்கு மகாதேவேஷ்டமின்னு ஒரு பேர் உண்டு. அந்த பைரவ அஷ்டமி இன்னைக்கு அந்த பைரவரை வழிபடுறது நம்மையும் நம்முடைய இருப்பிடத்தையும் நம்முடைய பொன்பொருள் அனைத்திலிருந்து நம்மை அவர் காத்து நம்மளுடைய குழந்தை நம்ம மட்டும் இல்லாமல் நம்முடைய வம்சத்தையும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் அந்த பைரவர் தான். அப்பேற்பட்ட அந்த நல்ல நாளிலே, அந்த பைரவாஷ்டமி நாளிலே அந்த பைரவரை நாம் வழிபட்டு அவரோடு பெறுவோம். இந்த பைரவருடைய ஜென்மாஷ்டியை முன்னிட்டு அடியேன் செய்யக்கூடிய பெரிய யாகத்தை பற்றி, பைரவரை பற்றியும் பல வீடியோக்கள் போட இருக்கிறோம். எல்லா வீடியோவும் எல்லோரும் பாருங்கள்.